ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான்டெக். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது ரீசெண்டாக நடந்த ஒரு ஸ்கேம் பற்றின விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது இ-செலான் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம வந்து போக்குவரத்தை வந்து மீறும்போது நமக்கு வந்து போக்குவரத்து துறையில் ஒர்க் பண்ணுறவங்க போலீஸ் எல்லாமே நமக்கு அபராதம் வந்து விதிப்பாங்க. அப்படி நம்மளுக்கு வர பெனால்ட்டி அமௌண்ட்டை வந்து நம்ம வந்துட்டு அதாவது ஃபைன் அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம வந்து இ-செலான் மூலமாக கட்டுவோம். இப்போது அந்த இ-செலான் வழியில் புதிய ஆன்லைன் மோசடி எல்லாமே வந்துட்டு இருக்கு. அதை பற்றின வீடியோ தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பைக் மற்றும் கார்களில் பயணம் செய்யும்போது முறையான விதிமுறைகளை நம்ம பின்பற்றவில்லை அப்படின்னா நமக்கு இ-செலான் வழியில் அபராதம் வந்து விதிப்பாங்க. முன்னதாக பேப்பர் கொண்டு மேற்கொள்ளப்பட்டு வந்த இந்த நடைமுறையை தற்போது எலக்ட்ரானிக் வடிவில் நடைபெறுவதால் இ-செலான் எல்லாம் வந்து சொல்கிறாங்க. இ-செலான் பெற்றவர்கள் வந்து பரிவாகன் செயலியிலோ அல்லது வாகன இணையதளத்திலோ சென்று அபராத தொகையை வந்து எலக்ட்ரானிக் முறையில் வந்து செலுத்த வேண்டும். இதுதான் வந்து இப்போ இருக்க ரூலு. ஆனால் இ-செலான் தொடர்பான குறுஞ்செய்தி ஒன்று நம்முடைய வாகன பதிவு எண்ணை கொண்ட மொபைல் எண்ணுக்கு வந்து அனுப்புவாங்க. தற்போது அந்த குறுஞ்செய்தியை வைத்து மோசடி ஒன்று நடைபெற்று வருவது மோட்டார் வாகன உரிமையாளர்கள் கவனமாக இருக்குமாறு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கேம் வந்து எப்படி நடக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இ-செலான் என்பது நம்ம வந்து போலீசார் விதிமுறை மீறலுக்காக சோதனை செய்த பின்பு மட்டுமே கொடுக்கப்படுவதில்லை. சில சமயங்களில் நமக்கே தெரியாமல் கூட நம்முடைய விதிமுறை மீறலுக்கு இ-செலான் வடிவில் அபராதம் விதிக்கப்படும். அப்படி விதிக்கப்படுவதை குறுஞ்செய்திகளை கொண்ட நாம் வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். இது எப்படி அப்படின்னா, நம்ம வந்துட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே வந்து போலீஸ்கார் இல்லாத பட்சத்தில் அங்கே சிசிடிவி கேமராவில் குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபைன் போடுற ரூல்ஸ் எல்லாமே சில டிஸ்ட்ரிக்ட்லையோ சில மாநிலத்திலையோ எல்லா இடத்துலையும் இருக்குது. அதை வச்சு இப்போ ஸ்கேம் வந்துட்டுருக்கு. அதாவது இ-செலானுக்காக அனுப்பும் குறுஞ்செய்தியை போலவே தற்போது மோசடி நபர்கள் வந்து போலி மோசடி குறுஞ்செய்திகளை அனுப்ப தொடங்கியிருக்காங்க. பார்ப்பதற்கு விதிமீறலுக்கு போலீசார் அனுப்பும் அபராதத்திற்கான குறுஞ்செய்தி போலவே இருக்கும். அந்த குறுஞ்செய்தியுடன் ஒரு லிங்க் ஒன்று அனுப்புவாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் செஞ்சு வாகன உரிமையாளர்கள் அபராத தொகையை செலுத்தலாம் எனவும் அந்த குறுஞ்செய்தியில் குறிப்பிட்டிருக்கும். ஆனால் அதனை நம்பும் வாகன உரிமையாளர்கள் மேற்கொண்டு விதிமீறல்கள் தொடர்பாக மேற்கொண்ட நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படாமல் இருக்க அந்த லிங்கை கிளிக் செய்து அபராத தொகை வந்து செலுத்துவாங்க. லிங்கை கிளிக் செய்தவுடன் அது பார்ப்பதற்கு அதிகாரப்பூர்வமாக இருக்கும். நம்பகத்தகுந்த தளம் ஒன்று எடுத்து செல்லும். அந்த தளத்தை உண்மையான தளம் அப்படின்னு நம்பும் வாகன உரிமையாளர்கள் எலக்ட்ரானிக் முறையில் அபராத தொகையை வந்து செலுத்துவாங்க. அந்த போலியான தளத்தில் தங்களுடைய பெயர், கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு தகவல்களை வந்து கொடுத்துருவாங்க. இது எல்லாமே பெரிய சிக்கலுக்கு வரும். இதுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது போன்ற குறுஞ்செய்திகளை நம்பி நம்ம சில செயல்களில் ஈடுபடுவது இயல்பானதான். ஆனால் எப்போதுமே வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அந்த மெசேஜை டச் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பரிவாகன் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணி உங்களுடைய லைசன்ஸோ இல்லை உங்களுடைய வண்டி நம்பரை போட்டிங்க அப்படின்னா, அதில் போயிட்டு உங்களுக்கு வந்துருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரிஜினலாக வந்து ஃபைன் அமௌண்ட் வந்திருக்குன்னு அர்த்தம். நீங்கள் இனிமேல் உஷாராக இருக்கும் அப்படின்னா பரிவாகன் ஆப்பை யூஸ் பண்ணி இனிமேல் வந்து உங்களுக்கு போட்ட ஃபைனை வந்து நீங்கள் கிளியர் பண்ணுங்கள். டைரெக்டாக உங்கள் மெசேஜுக்கு வந்ததை டச்